ஆற்றங்கரையில் இருந்த நாவல் மரத்தில் ராஜு என்ற குரங்கு மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. அந்த மரத்தின் இனிப்பான பழங்களை உண்டு மகிழ்ந்த ராஜு தன் நண்பனான முதலைக்கும் தினமும் அந்த பழங்களை வழங்கி வந்தது. அந்த பழங்களின் சுவையில் மயங்கிய முதலையின் மனைவி, இவ்வளவு சுவையான பழங்களை உண்ணும் அந்த குரங்கின் இதயம் எவ்வளவு இனிமையாக இருக்கும், எனக்கு அந்த இதயம் வேண்டும் என்று அடம் பிடித்தாள். வேறு வழியின்றி தன் நண்பன் என்றும் பாராமல் முதலையும் வஞ்சகமாக ராஜுவை ஏமாற்றி தன் முதுகில் ஏற்றிக்கொண்டு ஆற்றின் நடுவே சென்றது. அங்கே மரண பயம் சூழ்ந்த நேரத்தில் முதலை தன் மனைவியின் கொடூரமான திட்டத்தை கூறியது. ஆனால் ராஜு சற்றும் பதற்றப்படாமல், முதலையே, என் இதயத்தை நான் மரத்தின் கிளையிலேயே வைத்துவிட்டு வந்து விட்டேனே, உடனே திரும்பினால் அதை எடுத்து தருகிறேன் என்று தந்திரமாக பேசியது. அந்த முட்டாள் முதலையும் அதை நம்பி கரைக்கு திரும்ப நிலத்தை தொட்டதும் ராஜு ஒரே தாவலில் மரத்தின் உச்சிக்கு தப்பிச் சென்றது. தன்னுயிலை காத்து கொண்ட ராஜு துரோகிகளை ஒருபோதும் நம்பக்கூடாது என்ற பாடத்தை அந்த முதலைக்கு கற்பித்தது.